ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சிக்கன் ஆலு கபாப். உருளைக்கிழங்கும் சிக்கன் கீமாவை வச்சு சூப்பராக ஒரு கபாப் பண்ணியிருக்குது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது போன்லெஸ் சிக்கன் வாங்கி மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்சியில் எவ்வளோ பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ. அது மாதிரி 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு ஆற வச்சுட்டு நல்லா மசிங்க. இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வரும். நல்லா ஆற வச்சுட்டு இதே மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. 2ஐயும் தனித்தனியாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம கீமா பண்ணி வச்சது அந்த சிக்கன், அதாவது 250 கிராம்ஸ் உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடுங்க. கொத்தமல்லி புதினா நிறைய போட்டுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்டார்டட் ஐட்டம். பசங்க ஸ்கூல்லேருந்து ஸ்நாக்ஸ்க்கு வரும்போது நீங்கள் ஈவினிங் டைமில் பண்ணி கொடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச மிளகாயை வெயிலில் வச்சுட்டு நல்லா பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ், அதாவது ப்ரெட்டை வந்து ஃப்ரெஷ் ப்ரெட் இருந்தாலும் சரி மிக்சியில் ஒரு சுற்றி அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சைப்பழம் விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரே நேரத்தில் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். தண்ணி விடாமல் நல்லா உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா சாஃப்டாக கொண்டுட்டு வரீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு அந்த கபாப் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி வுட்டன் ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ராவில் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா திக்கான ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சு பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹோல் கிடைக்கும் பாருங்கள். 2 இது உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ஒரு ஹோல் கிடைக்கும். அந்த ஹோல் கிடச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த கபாப்புன்னு உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள். அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் ஆயில் விடணும். இது வந்து நம்ம ரொம்ப பொரிச்சு எடுக்கிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் நீங்கள் அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கம் மாற்றி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு வெந்துச்சு, சிக்கன் மட்டும் கொஞ்சம் வேகணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் மாற்றி போட்டு எடுங்க. சுவையான டேஸ்டியான சிக்கன் கபாப் உங்களுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சூப்பரான சுவையான சிக்கன் கபாப்